சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் கிறிஷை பற்றியும் கிறிஷோட அம்மாவை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ரோகிணி இதெல்லாம் கேட்டுட்டு என்ன இவங்க எல்லாரும் ஏன் பையனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்க உடனே அண்ணாமலையும் இல்லை விஜயா, இங்கே கிறிஷோட அம்மா அங்கே வீடியோ காலில் டீச்சர்கிட்ட பேசும்போது முகத்தை மறைச்சிக்கிட்டே தான் பேசினாங்க. ஆனால் கிறிஷை பார்க்கும்போது கூட அவங்க அந்த மாஸ்க் எடுக்கவே இல்லை. இதுலையே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்துவும் ஏற்கனவே கிறிஷோட அப்பா கண்டிப்பாக மனோஜா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, கிறிஷோட அம்மா அந்த ஜீவா தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால இங்கே மனோஜும் அவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க ஊரில் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கோ என்னவோ, இங்கே அவங்க அம்மாவாது இந்த மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் நாம் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க இங்கே முத்து சொல்கிறாங்க மீனா கிட்ட, பாத்தியா மீனா, யாருக்குமே சப்போர்ட் பண்ணாத இந்த மனோஜ் இந்த கிறிஷோட அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான்னா கண்டிப்பாக எனக்கு என்னவோ தோணுது இங்கே கிறிஷோட அப்பா மனோஜா தான் இருக்கும் போல், நீ சொன்னது சரியாக தான் இருக்கும் போல மீனா அப்படின்னு. ரோகிணி தான் இங்கே கிறிஷோட அம்மான்ற உண்மை தெரியாமல் இவங்க பாட்டுக்கு என்னென்னவோ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, அந்த கிறிஷோட அம்மா யாராக இருந்தால் நமக்கு என்ன, அவனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க பாட்டி இருக்காங்க, நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையே அதிகமாக இருக்குது, இதில் அந்த பையனோட அம்மா யார், பாட்டி யார், அப்பா யாருன்னு நாம் எதுக்குங்க யோசிக்கணும், அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க ஒழுங்காக பார்த்தா போதும், முதல்ல உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போனாலும் ரோகிணி மட்டும் யோசிக்கிறாங்க, என்னது இது, நாம் நம்மளை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மாஸ்கெல்லாம் போட்டு அந்த வீடியோ காலில் வந்து பேசணும். ஆனால் அண்ணாமலை மாமாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கே, கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது, உண்மையை மறைக்கிறதுக்காக தான் முகத்தெல்லாம் மறைச்சி கிறிஷோட அம்மா பேசுகிறாங்கன்ற மாதிரி அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே கிறிஷோட அம்மா நான் தானே தெரிஞ்சால் சும்மா விடமாட்டாங்க விஜயா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டே இங்கே ரோகிணி ரூம்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே மீனாவும் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனா இன்னைக்கு சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் எடுத்து வை, நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும், பார்வதி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, பார்வதி எங்கேயோ வெளியில் போகணுமா, அதனால சீக்கிரமாக வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து இங்கே விஜயா கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்து மெதுவாக மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மீனா நாம் நினச்ச மாதிரியே என் அண்ணன் மனோஜ் தான் கண்டிப்பாக கிறிஷோட அப்பாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது மீனா அப்படின்னு கேட்க, முதல்ல நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க, என்ன உண்மையாக இருந்தாலும் எத்தனை நாள் மறைக்க முடியுங்க, கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியில் வரதான் செய்யும், நீங்கள் இப்போ சவாரிக்கு போங்க, அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவையும் வெளியில் சவாரிக்கு அனுப்பிடுறாங்க மீனா. எப்போ பார்த்தாலும் மீனாவும் முத்துவும் கிறிஷை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. கிறிஷ் என்னோட பையன், அவனை பற்றி இவங்க என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது, என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இனி அம்மா கிட்ட சொல்லி இந்த முத்து மீனாவை பார்க்குற இடத்துல நல்லா திட்டி விட சொல்லணும், இல்லைனா இவங்க இப்படி தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் மனோஜ் மேலே வேற இவங்களுக்கு சந்தேகம் வருதா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான், தேவையில்லாமல் பிரச்சனையை இப்படி செஞ்சிட்ருக்காங்களே, இதெல்லாம் தப்புன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ தெரியல அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்த ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் கிறிஷை பற்றி பேச உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோவத்தில். பார்வதியோட வீட்டுக்கு போன விஜயா, என்ன பார்வதி இத்தனை முறை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் டான்ஸ் கிளாஸ்க்கு உன் வீட்டுக்கு வருவேன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு பார்வதியும் இல்லை விஜயா, நான் வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது, என் சொந்தக்காரங்களோட கல்யாணம், பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும், அதனால தான் நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் கிளம்பலாமேன்னு பார்த்தேன், இதில் என்ன உனக்கு இவ்வளோ கோவம் வருது, நீ டான்ஸ் கிளாஸை பார்த்துக்கோ, நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாக வந்துரு பார்வதி, நீ வர நேரமாச்சுன்னா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வந்துடுவேன், நீ பார்த்துக்க வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வெளியில் கிளம்பி போகிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் ரோஹிணியோட அம்மா ரோஹிணி கிட்ட பேச ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரோஹிணி கோவமாக இருந்ததால் என் அம்மாவுக்கும் கிறிஷுக்கும் வேறு வேலை இல்லை, இவங்கள நம்பி இவங்க சொன்ன மாதிரியே நான் ஸ்கூலுக்கு போயிருந்தா முத்து மீனா மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மாமா கிட்டேயும் வசமாக மாட்டியிருப்பேன், நல்ல வேலை ஸ்கூல் பக்கமே போகலை, ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தும் கூட இங்கே வீடியோ காலில் நான் பேசுனதை பார்த்து அண்ணாமலை மாமாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு, மீனாவும் முத்துவும் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியும் கிறிஷை பற்றியும் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க, உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, இதில் என் அம்மா வேறு வேலை செய்யும் போதும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட பேசவே எனக்கு வர பிடிக்க மாட்டேங்குது, ஊர்லேயே இவங்களை தங்க வச்சிருக்கலாம் போல, இங்கே பக்கத்தில் இருந்தால் அம்மாவையும் கிறிஷையும் நல்லபடியாக பார்த்துக்கலான்னு இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வச்சா என்னைக்கு மாட்ட போகிறனோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. பார்லரில் தன்னுடைய வேலையை ரோகிணி செஞ்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் கிறிஷ் ஃபோன் பண்ணுறான். கிறிஷுக்கு ரொம்பவே சந்தேகம், அம்மா ஸ்கூலுக்கும் வரலை,
ஆனால் வீடியோ காலில் பேசுனது என் அம்மாவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கே. என் அம்மா இப்படி பேசவும் மாட்டாங்க. இந்த மாதிரி முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு சந்தேகத்துக்காக தான் இங்கே கிறிஷும் ஃபோன் பண்ணுறான். இங்கே ஃபோன் எடுத்த ரோகிணி ரொம்ப கோவமாக தன்னுடைய அம்மா பேசுகிறாங்கன்னு நினச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் எதுக்குமா ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே கிறிஷ் சொல்கிறான், அம்மா நான் தாம்மா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணேன். நான் பாட்டின்னு நினச்சி திட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் கிறிஷ், இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகலை, இன்றைக்கி லீவுமா. ஆமாம், நீங்கள் வீடியோ காலில் எங்கள் டீச்சர்கிட்ட பேசுனது நீங்கள் தானாம்மா? உங்களை மாதிரியே தெரியல, நீங்கள் எதுக்குமா முகத்தை மறைச்சிக்கிட்டு பேசணும்? உண்மையாகவே வீடியோ காலில் பேசுனது நீங்கள் தானாம்மா அப்படின்னு கேட்க, கிறிஷ் ஆமாம் நான் தான் பேசினேன், எனக்கு கொஞ்சம் முடியல கிறிஷ், அதனால தான் இப்படி பேசினேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் அண்ணாமலை தாத்தா இருந்தாருல்ல, அவர் முன்னாடி நான் இப்படி பேசினா நான் மாட்டிப்பேன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நீ ஃபோனை வை, கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்குறேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற ரோகிணி நினைக்கிறாங்க, அம்மாவை போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவும் மீனாவும் சந்தேகப்பட்டுட்ருக்காங்க. எங்கே முத்து மீனாவை பார்த்தாலும் நல்லா திட்டி விட சொல்லணும், அப்போ தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் புரிய வரும் அப்படின்னு தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிறிஷையும் அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக அவங்க புது வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி. அங்கே போனதுக்கப்புறமா கிறிஷ்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியோட அம்மாவும் சொல்கிறாங்க, கல்யாணி எனக்கு வர வர ரொம்ப முடியவே மாட்டேங்குது, மூச்செடுக்கவே முடியல. ஏன்னா ஸ்கூலில் அவ்வளோ நேரம் இருந்துட்டு வந்தேன், அங்கே இங்கேன்னு கிறிஷை கூட்டிகிட்டு வர்றது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, என்னம்மா ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்க, அது வேறு ஒன்றும் இல்லை, கிறிஷை பற்றின உண்மை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கும் வயசாயிட்டே போகுது, என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ பாரு, நீ அங்கே வீடியோ காலில் பேசுனதை பார்த்துட்டு கிறிஷே எல்லார்கிட்டையும் இவங்க பேசுனது எங்கள் அம்மாவே இல்லை, எங்கள் அம்மா இப்படி இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேறு சந்தேகம் வந்திருக்கும் போல். இதெல்லாம் இந்த உண்மையை உன் மாமனார் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் நீ வசமாக மாட்டிக்க வேண்டியதாக போயிடும். அதனால் உண்மையை சொல்லி கிறிஷை உன் கூட கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு மூச்செடுக்க முடியாமல் கிறிஷோட பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்த ரோகிணியும், என்னம்மா செய்து உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஃபோனையும் நீ எடுக்கலையா, ரொம்ப பதட்டமாகவே இருந்தது. கிறிஷ்கிட்ட இதை பற்றியெல்லாம் சொன்னால் அவன் ரொம்பவே பயந்து போயிடுவான். ரோகிணி, என் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கணுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமாவும் நீ உன் வீட்டில் இருக்க, நானும் இங்கே கிறிஷை பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி எனக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, சரிம்மா நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு சுடுதண்ணி போட்டு கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லும்போதே இங்கே கிறிஷோட பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரோகிணி எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாங்க. இந்த பக்கம் பார்வதி அங்கே கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயம் ரோகிணி கிறிஷையும் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இதை பார்வதி பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன, யார் யாரையோ இங்கே ரோகிணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறா, இவங்க யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பார்வதியும் அவங்க பக்கமாக போயிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்து அதே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பார்வதி அங்கே உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி என்னவோ பார்லருக்கு போனதா இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் அங்கே கேட்குறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க, இல்லை அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது ரோகிணிக்கு அம்மாவா, தெளிவாக தான் நீங்கள் சொல்கிறீங்களா? ரோகிணிக்கு அப்பா மட்டும்தானே இருந்தார், அவரும் இப்போ இல்லை, மலேசியா மாமா மட்டும்தான் இருக்கார் உதவி செய்கிறதுக்கு. இப்போ ரோகிணியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததா இங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போன ரோகிணியும் என்ன ஏதுன்னு கேட்க, அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு அவங்க ரோகிணியை திட்டுறாங்க. ரோகிணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் அம்மாவை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணுன்னு. அடிக்கடி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டுருக்கு, அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆனால் உங்கள் பையனை உங்கள் அம்மாவை தான் பார்த்துக்க வச்சுருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால தான் அடிக்கடி அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போகுது. இப்போ நீங்கள் வீட்டில் இல்லாதப்ப அவங்களுக்கு இப்படி ஆயிருந்தா யார் பார்த்துருந்துருப்பா அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை இனிமேல் நான் நல்லா பார்த்துக்கிறேன், பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கிறிஷ் கண் கலங்கி போய் நிற்கிறான். உடனே இங்கே கிறிஷ்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, பாட்டிக்கு எதுவும் இல்லை, இப்போ சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே அங்கே வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்த பார்வதி பேரதிர்ச்சி அடைகிறாங்க.
என்னது இது? கிருஷ்ஷ தான் பையன்னு வேற ரோகிணி சொல்றா. அது மட்டும் இல்லாம இவங்கள போய் அம்மான்னு வேற கூப்பிட்டுட்டு இருந்தா. அப்ப ரோகிணிக்கு உண்மையாவே அம்மா இருக்காங்களா? அப்ப பையன்னா அப்ப ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கானா? இது தெரியாம நான் வேற ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதால மனோஜுக்கு வேற விஜயா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா ரோகிணியவும் இந்த விஜயா சும்மா விட மாட்டா. என்னையும் சும்மா விட மாட்டாளே. ஆனாலும் ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவான்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஆதாரமா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க பார்வதி. ரோகிணியை பத்தின உண்மையை முதல்ல விஜயாவுக்கு சொல்லணும். தான் அம்மா பையன்னு எல்லாரையும் இங்க பக்கத்துல தங்க வச்சிருக்க ரோகிணி தனக்குன்னு அம்மாவே இல்லைன்னு பொய் சொல்லியில ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்வதி யோசிக்கிறாங்க. பார்வதி அது மட்டும் இல்லாமல் ரோகிணி அப்படி அவங்க அம்மா பையனை எங்கே தான் தங்க வச்சுருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயாவை பார்க்கவே போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ரோகிணி தன்னுடைய அம்மா பையன் எல்லாரையும் ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக பின்னாடியே இன்னொரு ஆட்டோவில் பார்வதியும் கிளம்பி போகிறாங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக. அங்கே போன பார்வதியும் ஆட்டோவை ஓரமாக நிப்பாட்ட வச்சுட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்றதை பார்க்குறாங்க. தன்னுடைய அம்மாவை மெதுவாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே கிருஷ்ணும் போகிறான். இங்கே வீட்டு ஓனர் பார்வதி நிற்கிறத பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவை அந்த பொண்ணு ரோகிணி கூட்டிகிட்டு போகிறாங்கள வீட்டுக்குள்ளே, அதான் அவங்கள பார்க்கறதுக்காக வந்தேன், சொல்லப்போனால் அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து 2-3 மாதம் ஆகுது, அவங்க பொண்ணு தான், அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க, அவங்க பொண்ணு அப்பப்போ வந்து பார்த்துப்பாங்க, அந்த ரோகிணியோட அம்மாவும் அவங்க பையனும் மட்டும்தான் இங்கே தங்கியிருக்காங்க, ஏதோ வீட்டுக்காரர் வெளியூரில் வேலை பார்க்குறாராமா, அவர் எப்போ வருவாருன்னு தான் தெரியல அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை அந்த வீட்டோட ஓனர் பார்வதி கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பார்வதி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி மனோஜ வேற கல்யாணம் பண்ணிட்டு தான் அம்மா பையன் எல்லாரையும் இங்கேயே தங்க வச்சிருக்காளா? இந்த உண்மை தெரியாமல் இன்னும் விஜயா ரோகிணியை நம்பிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு அதை கொண்டாடிட்டு இருக்கா. சும்மா விடக்கூடாது இந்த ரோகிணியை அப்படின்னு எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு பார்வதி வந்து இங்கே விஜயாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயா எப்பயும் போல் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு விஜயா நினைக்கும் போது பார்வதி ஆதாரத்தோடு அங்கே போய் நிற்கிறாங்க. பார்வதி வந்ததை பார்த்த விஜயா சிரிச்சுக்கிட்டே, நல்ல வேலை பார்வதி, என் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன், ரொம்ப நேரமாச்சே, இன்னும் பார்வதி வரலையே நினச்சேன், நீயும் வந்துட்ட அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கூடனே பார்வதியும், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன், இல்லைனா உன்னை தேடி நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன தேடி நீ வந்திருக்கணுமா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, எல்லாம் உன் மருமக ரோகிணியை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே விஜயாவும், என்ன பார்வதி பேசுகிற, நீ ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், அங்கே போனியா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வரலான்னு பார்த்தேன், அப்போ உன் மருமக ரோகிணியை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயாவும், என் மருமக ரோகிணியை நீ பார்த்தியா, வாய்ப்பே இருக்காது, ஏன்னா ரோகிணி இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பணும்னு சொன்னா, பார்லருக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது, நிறைய கிளைண்ட் எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னாலே, பார்லரில் அவ்வளோ வேலை இருக்கும்போது ரோகிணி எதுக்கு வெளியில் வரணும், என் மருமக ரோகிணியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ரோகிணியை ஏன் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க விஜயா. உடனே பார்வதியும், போதும் விஜயா, ரோகிணியை நீ ரொம்ப நம்பிட்டு இருக்க, நானும் அப்படிதான் ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு ரோகிணியை பற்றி சொன்னதே நான் தான், இப்பையும் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்திருக்கதும் நான் தான் அப்படின்னு சொல்ல, விஜயா இதை கேட்ட உடனே, என்ன சொல்கிற, ரோகிணியை பற்றின உண்மையை நீ கண்டுபிடிச்சிட்டியா, அப்படி என்ன உண்மை அப்படின்னு கேட்க, நீ முதல்ல உள்ள வா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையுமே பார்வதி விஜயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வெளியில் வரும்போது ரோகிணியை பார்த்தேன், ரோகிணி கூட ஒரு பையனும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியாமல் நானும் பின்னாடியே ரோகிணின்னு கூப்பிட்டுக்கிட்டே போனேன், ரோகிணி என்னை கண்டுக்காமல் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நானும் நினச்சேன் ரோகிணி யாருக்கோ உதவி செய்கிறாங்கன்னு, ஆனால் அங்கே போய் விசாரித்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது, ரோகிணி தன்னுடைய அம்மா பையன்னு 2 பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான், ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக ரோகிணி கூட்டிகிட்டு வந்தப்போ தான் அவங்க கிட்ட விசாரிக்க எல்லா உண்மையும் சொன்னாங்க, ரோகிணிக்கு கல்யாணமாகி ஒரு பையனும் இருக்கான், ரோகிணியோட அம்மாவும் இங்கே பக்கத்தில் தான் இங்கே ரோகிணி தங்க வச்சிருக்கான்னு, இதெல்லாம் கேட்டு நானே பேரதிர்ச்சி ஆகிட்டேன் தெரியுமா, இந்த உண்மையை
ரோகிணி மறைச்சு தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் தெரியாமல் ரோகிணியை நானும் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேனே, அதனால தான் இங்கே விஜயா மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சான்னு என்னாலேயே இதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியல விஜயா. வேணும்னா இந்த ஆதாரத்தை பாரு, நான் என்ன ஏதுன்ற உண்மை உனக்கே அப்போ தெரிய வரும். அப்போ தான் நீ என்னை நம்புவ. ஏன்னா உன் மருமக ரோகிணி மேலே நீ அவ்வளோ நம்பிக்கையில் வச்சுருக்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீ நம்புறதுக்காக நான் வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆதாரத்தையும் இங்கே விஜயா கிட்ட காமிக்கிறாங்க. பார்வதி இப்படி சொல்ல அந்த ஆதாரத்தை பார்த்த விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்வதி இது, ரோகிணி கூட அந்த அம்மாவும் அந்த சின்ன பையன் கிருஷ்ணன் வேற வந்திருக்காங்க. இந்த பையனுக்கு அம்மா ஏதோ வெளியூரில் இருக்கிறதா என் வீட்டுக்காரர் சொன்னார். இந்த பையன் என் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் படிக்கிறான். ஏதோ வீடியோ காலில் பேசினப்ப முகத்தெல்லாம் மறைச்சி இந்த கிருஷோட அம்மா பேசினதா ஏற்கனவே வீட்டில் எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ரோகிணி தான் கிருஷோட அம்மானா அவனுக்கு டீச்சர்கிட்ட வீடியோ காலில் முகத்தை மறைச்சி பேசினதும் ரோகிணி தானா? என் வீட்டுக்காரருக்கு உண்மை எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவன் முகத்தெல்லாம் மறைச்சி எங்கள் டீச்சர்கிட்ட பேசி ஏமாத்திருக்காளா? இந்த உண்மை தெரியாமல் நானும் நம்பிட்டு இருந்தேன். இங்கே இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ கூட ரோகிணி திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. நான் தான் நினச்சேன் ரோகிணிக்கு இதை பற்றிலாம் பேசினா பிடிக்காது அப்படின்னு. ஆனால் தன்னுடைய பையனை பற்றின உண்மையவே சொல்லாமல் மனோஜை கல்யாணம் பண்ணி இப்படியா ஏமாத்திருக்கா அப்படின்னு வீடியோ ஆதாரத்தை பார்த்த இங்கே விஜயாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களால இதை ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. ரோகிணியை எவ்வளோ நம்பினேன், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஆசைப்பட்டு நான் மனோஜுக்கெலாம் கல்யாணம் பண்ணி வச்சேனே, இவளை நம்பி நான் மட்டும் இல்லாமல் மனோஜும் இப்படி ஏமாந்து போயிட்டானே. தனக்கு அம்மாவே இல்லைன்னு சொன்னாலே தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்காளே. அப்போ இந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன், இவங்க தான் ரோகிணியோட அம்மா. இது தெரியாமல் நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜயா. இதை பார்த்த பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் விஜயா, இவங்க தான் உன் வெளிநாட்டு சம்மந்தி, இவங்க தான் ரோகிணியோட அம்மா. இந்த உண்மையவே மறைச்சவ இன்னும் இந்த கல்யாணம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருக்காளோ தெரியல. இனியாவது ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கோ, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாத, இனியாவது சரியான முடிவெடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இந்த உண்மை எல்லாமே விஜயாவுக்கும் பார்வதிக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு தெரியாத ரோகிணி தன்னுடைய அம்மாவை வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சமையலெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, கிருஷ் நீ எதுக்கும் பயப்படாத, பாட்டியை நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி. ரோகிணியை பற்றின உண்மை இங்கே பார்வதி மூலமாக விஜயாவுக்கு தெரிஞ்சதால ரொம்பவே கோவமா, இன்னைக்கு அந்த ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன், தனக்கு அப்பா இருக்காங்க, மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, சொத்து பணம்னு எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டி வரப்போகுதுன்னு சொல்லி என்னையும் மனோஜையும் இந்த ரோகிணி நம்ப வச்சு ஏமாத்திட்டா. இனியும் இவளை நம்ப நான் தயாராகவே இல்லை. இன்னைக்கு ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் இங்கே விஜயா கிளம்பும்போது பார்வதி சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, யாரை நீ ரொம்ப நம்பினியோ அவங்க உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. ஆனால் மீனாக்கு வசதி இல்லைன்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்துகிற. மீனா பொறுப்பாக இருக்கா, அதை புரிஞ்சிக்காம மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாரு ரோகிணியோட நிலைமை என்னன்னு, உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காளே, இப்போ என்ன முடிவெடுக்க போற அப்படின்னு சொல்ல, என்ன ஏமாத்தின ரோகிணி இனி என் வீட்டில் இருக்கவே மாட்டா, அவளை நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பார்வதி, நீ சொல்கிறத நம்பி தானே நான் மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு மட்டும் என்ன தெரியுமா ரோகிணி இப்படி பொய் சொல்லுவான்னு, இப்போ என் மூலமாக தானே விஜய் உனக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு, நீ சரியான முடிவெடு அப்படின்னு சொல்ல, பார்வதி வீட்டில் பேசிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்ச விஜயாவும் ரொம்பவே கோவமாக தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பார்வதி காட்டின ஆதாரத்தையும் கொண்டு வந்த இங்கே விஜயாவும் அந்த ஆதாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணி பார்லரில் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ரோகிணி மனோஜ்கிட்ட பேச ரூமுக்கு போகும்போது, நில்லு ரோகிணி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் முத்துவும், என்ன அம்மா எப்பயுமே ரோகிணிக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க, வந்த உடனே ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, இன்றைக்கி என்ன பார்லலம்மாவை பார்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலையும் அங்கே பேப்பர் படிச்சுட்ருக்க இவங்க பேசுகிறதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. கையில் இருந்த அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து ரோஹிணி கிட்ட காமிக்கிறாங்க. என்ன ரோகிணி, உன் அம்மா உன் பையன்னு எல்லாரையும் பக்கத்துலேயே தங்க வச்சிருக்க போல வீடு எடுத்து அப்படின்னு பேச ஆரம்பிக்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க, உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஆதாரம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்த ரோகிணி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய அம்மாவை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்னு எல்லாமே அந்த ஆதாரத்தில் இருக்க ரோகிணி உடனே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க, பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும்,
என்ன ஆதாரம் விஜயா, அதை என்கிட்டயும் கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்ல, இந்தாங்க எல்லாரும் பாருங்க, இந்த ரோகிணி எப்படிப்பட்டவன்ற உண்மை உங்களுக்கும் தெரிய வேண்டாமா? இவன் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா, நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க. இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான். அது வேற யாரும் இல்லை, அதான் உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன், கிறிஷை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே அந்த பையன்தான் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும், என்னது அந்த கிறிஷோட அம்மா ரோகிணியா அப்படின்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மீனாவும், என்னங்க இது, உங்கள் அண்ணன் தான் கிறிஷோட அப்பாவாக இருப்பாரோன்னு யோசித்தோம், அந்த ஜீவா தான் கிறிஷோட அம்மாவாக இருப்பாங்களான்னு நினச்சோம். ஆனால் இங்கே அத்தை கொண்டு வந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தானங்க உண்மை என்னன்னே தெரிய வருது. அப்போ இத்தனை நாள் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இவங்க 2 பேரையும் தெரியாதுன்னு. அப்போ ரோகிணியால் தான் கிறிஷோட பாட்டி நம்மக்கிட்ட பேசவே கூடாதுன்னு அப்பப்போ நம்மளை பார்க்கும்போதெல்லாம் திட்டிட்டு போகிறது, நம்மளை பார்க்கும்போதெல்லாம் கோவப்படுறதுன்னு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க போல். பாவங்க கிறிஷ், இந்த ரோகிணியால் அவன் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான். ரோகிணி ஏன் தான் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சாங்களோ தெரியல அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரோகிணியை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்ச விஜயாவும் அழுதுட்டு இருந்த ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. யாரை நம்ப வச்சு ஏமாத்தின? நீ பொய் சொன்னா அந்த உண்மை எதுவும் எங்களுக்கு தெரியாமே இருந்துருமா என்ன? இன்னைக்கு பார்வதி மூலமாக இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு. பார்வதி நீ எங்கே போனியோ அங்கே தான் இருந்திருக்கா. ஆனால் நீ பார்வதியை கவனிக்கல. பார்வதி உண்மை என்னன்னு வீடியோ ஆதாரமை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சா. அப்போ தான் நான் நம்பினேன். ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன். ஏன் இவ்வளோ பொய் சொல்லி என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க விஜயா. உடனே ரோகிணியும், என்னது பார்வதியத்தை தான் இந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்து காமிச்சு என்னை மாட்டி விட்டாங்களா? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு வசமாக விஜயா கிட்ட மாட்டிக்கிட்ட ரோகிணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களால பதில் பேச முடியல. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி உன்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். இனி நீ என் மருமகளும் கிடையாது. வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போ அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தை காமிச்சு ரோகிணி மேலே உள்ள தப்பை எல்லாருக்கும் புரிய வச்சு விஜயா பலார்னு வெளுத்து வாங்கி ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க.